பார்த்து வந்திருக்கிறோம். ஸோ அதன் அடிப்படையில் நம்ம இந்த வாரமும் ஒரு பாடத்தில் நம்ம கடந்து செல்லலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பாடத்தின் தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் டே அப்படின்ற தலைப்பின் கீழாக நம்ம என்ன பண்ண போறோம்னா பார்க்க போறோம். மூன்றாவது நாள் அப்படின்ற தலைப்பின் கீழாக நம்ம பார்க்க போறோம். ஸோ எத்தனாவது கிளாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 56வது கிளாஸ் நம்ம என்ன பண்ண போறோம்னா பார்க்க போறோம். அப்படின்னா இந்த தேர்ட் டே அப்படின்னு சொல்லும் போது பொதுவாகவே நம்ம பைபிள்ல கிறிஸ்துவோட ராஜ்யத்தை குறித்து நம்ம பார்க்கும்போது பொதுவாகவே அது 1000 அரசாட்சி நம்ம பார்க்குறோம். 1000 இயர்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். அப்படின்னா 1000 இயர்ஸ் அப்படின்னு சொல்லும் போது பைபிள்ல 3 இடத்துல தான் போட்டிருக்கு நமக்கு. எந்தெந்த இடம் ஞாபகம் இருக்குங்களா? ஒண்ணு யோவான் 1000 வருஷம். அப்போஸ்தலர் பேதுரு புஸ்தகத்துல போட்டிருக்கு. அதே மாதிரி வெளிப்படுத்தின விசேஷத்துல போட்டிருக்கு. அடுத்த சங்கீதத்துல போட்டிருக்கு நம்ம பார்க்கணும். அப்படின்னா 1000 இயர்ஸ் பத்தி நம்ம பார்க்கும்போது ஒரு சில வசனங்கள் என்ன பண்ணிருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 1000 இயரை பத்தி டைரக்டான வசனங்கள் நம்ம இருக்குது. ஸோ அதே நேரத்துல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் டே, 3ஆம் நாள் அப்படின்ற ஒரு காரியத்தை குறித்து நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த 3ஆம் நாள் அப்படின்ற காரியத்தை குறித்து நம்ம பார்க்கும்போது இதுல நம்ம என்ன பார்க்கறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல ஒரு மிகப்பெரிய ஒரு பைபிள்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ராபசி இதுக்குள்ள அடங்கி இருக்குன்னு நம்ம பார்க்கணும். ஒரு தீர்க்க தரிசன விஷயங்கள் இதுக்குள்ள அடங்கி இருக்கு நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா இந்த 3ஆம் நாள் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம உள்ள போகும்போது நம்ம எப்பவுமே நம்முடைய பைபிள் குரோனாலஜியும் டைம் ப்ராபஸியும் ரெண்டுமே மேட்ச் ஆகணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். பைபிள் இருக்கிற குரோனாலஜி அது ஹியூமன் குரோனாலஜி இல்ல, ரசூலுடைய குரோனாலஜி இல்ல, இது காட்ஸ் குரோனாலஜி. இது தேவனுடைய ஒரு காலக்கணக்கு. அந்த தேவனுடைய காலக்கணக்கு தான்ன்றதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பைபிள் குரோனாலஜி நம்ம பார்த்துருக்கீங்களா? ஆதாமுடைய விழுகையிலிருந்து இன்னை வரைக்கும் எவ்வளவு வருஷம், இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது எவ்வளவு வருஷம் முடிஞ்சிச்சு, இன்னை வரைக்கும் எவ்வளவு வருஷம் போயிட்டு இருக்கு, இன்னும் எவ்வளவு வருஷம் பேலன்ஸ் இருக்குன்னு ஒட்டுமொத்த அந்த 7000 வருஷத்தினுடைய ஒட்டுமொத்த காலக்கணக்கை நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? ஃப்ரம் ஆதாமுடைய விழுகையிலிருந்து நம்ம எடுத்து பார்க்கும்போது இது பைபிள் குரோனாலஜி எப்படி தேவனுடைய குரோனாலஜி இது எப்படி கரெக்டா இருக்கும்ன்றது எப்படி பொருத்தி பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பைபிள் இருக்கிற இந்த குரோனாலஜியோட டைம் ப்ராபசி பைபிள் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் அந்த குரோனாலஜியோட என்ன ஆகணும் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலும் கரெக்டா ஷூட் ஆகணும். அப்படி ஷூட் ஆகும்போது தான் நம்முடைய குரோனாலஜி எப்படியப்பட்டதுன்றதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். அந்த மாதிரி அழகா டைம் ப்ராபசிய ஷூட் ஆகக்கூடிய குரோனாலஜி எதுன்னு பாத்தீங்கன்னா நாம் தேவன் ரசூல் மூலமா கொடுக்கப்பட்ட இந்த குரோனாலஜி தான் அப்படின்னு பாக்குறோம். அப்படின்னா இப்போ இந்த தேர்ட் டே அப்படின்னு சொல்லும் போது இது எந்த ஒரு யாருடைய பார்வையில தேர்ட் டே அப்படின்ற விஷயத்த நம்ம பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம எதை பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய 7வது நாள். எத்தனை 1000 வருஷம்? அது 7000 வருஷம். பிதாவாகிய தேவனுடைய 7வது நாள், அந்த 7th கிரியேட்டிவ் டே வந்து பாத்தீங்கன்னா 7000 வருஷம். அந்த 7000 வருஷத்துக்குள்ளார எத்தனை 1000 வருஷம் இருக்கு? 7000 வருஷம் இருக்குது. அந்த 7000 வருஷம் அதை நம்ம பார்க்கிறோம். அந்த 7000 வருஷத்துக்குள்ள இருக்குன்னு நம்ம பார்க்கிறோம். அப்படி இந்த 7000 வருஷத்துக்குள்ளார நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்ப வராரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 7000 வருஷம் எப்ப ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதாமுடைய விழுகையிலிருந்து 2874 வரைக்கும் எவ்வளவு வருஷம் பாத்தீங்கன்னா 7000 வருஷம்ன்றதை நம்ம பைபிள் குரோனாலஜியில் சப்ஜெக்ட்ல பார்த்திருக்கிறோம். அப்படி ஆதாமுடைய விழுகையிலிருந்து 7000 வருஷம் மொத்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2874 முடியுது. அப்படின்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வர்ற வரைக்கும் ஆதாமுடைய விழுகையிலிருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு வரைக்கும் எவ்வளவு வருஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4126. அப்படின்னா எத்தனை 1000 வருஷம் முடிஞ்சிச்சு? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறக்கும் போது எத்தனை 1000 வருஷம் முடிஞ்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 4000 வருஷம் முடிஞ்சிச்சு. எத்தனாவது 1000 வருஷம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 5வது 1000 வருஷம் ஸ்டார்ட் ஆகுது. அந்த 5வது 1000 வருஷம் நம்முடைய ஆண்டவர் பிறக்கும் போது ஸ்டார்ட் ஆகுது. அப்படின்னா நம்முடைய ஆண்டவருடைய பிறப்புல இருந்து 7வது 1000 வருஷம் எத்தனாவது நாள்? கிறிஸ்துக்கு ஒரு நாள் எவ்வளவு வருஷம்? 1000 வருஷம். அப்படின்னா இயேசு கிறிஸ்து பிறக்கிற போது எத்தனாவது 1000 வருஷம் போயிட்டு இருக்கு? 5வது 1000 வருஷம் போயிருக்கு. அப்படின்னா தேவனுடைய சிருஷ்டிப்புல 7வது நாளுக்குள்ளார எத்தனாவது நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்துக்கு ஒரு நாள் 1000 வருஷம் சொல்லும் போது இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது எத்தனாவது நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 7வது நாளுக்குள்ளார 5வது நாள். அந்த 5வது நாள் கிறிஸ்து பிறக்கும் போது 5வது நாளுக்குள்ள இருக்கிறாரு. அப்போ இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள் அப்படின்னு சொன்னார்னா அது எத்தனாவது நாளா இருக்கும்? 7வது நாள். அது எத்தனாவது 1000 வருஷம்? 7வது 1000 வருஷம். அப்படின்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய பிறப்புல இருந்து நம்முடைய ஆண்டவர் எப்படி பேசுவார்னு பாத்தீங்கன்னா 7வது 1000 வருஷத்தை 7வது 1000 வருஷம் பேச மாட்டார். அவருடைய பிறப்புல இருந்து பேசும்போது
எப்படி பேசிருப்பாரு பாத்தீங்கன்னா, மூன்றாம் நாள் மூன்றாம் நாள் அப்படின்னு பேசிருப்பாரு. எப்பல இருந்து மூன்றாம் நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருடைய பிறப்புல இருந்து மூன்றாவது நாள். அதுக்கு சில வசனங்கள் நாம பார்க்கலாம். எங்க வாசிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யோவான் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார். சோ இங்க நம்முடைய ஆண்டவர் அந்த ஜெருசலேம் தேவாலயத்தை பத்தி அப்போஸ்தலர் கேட்கும்போது நம்முடைய ஆண்டவர் சொல்றார், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்க, 3ஆம் நாளைக்குள்ள என்ன பண்ணுவேன், இந்த ஆலயத்தை திரும்ப கட்டுவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா இந்த இடத்துல யூஸ் பண்ணக்கூடாது 3ஆம் நாள் எந்த நாளை பத்தி பேசிருக்காரு நம்முடைய ஆண்டவர்? 7வது 1000 வருஷத்தை பேசிட்டு இருக்காரு. அப்படின்னா இந்த 3ஆம் நாள்ல ஆலயத்தை திருப்பி 3ஆம் நாள்ல இதை எழுப்புவேன்னு சொல்லும் போது இது எந்த ஆலயத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறாரு? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசி இருக்கிறது அவருடைய சரீரமாகிய ஆலயத்தை பத்தி. ஆனா அங்க யூதர்கள் என்ன நினைச்சிட்டாங்க பாத்தீங்கன்னா, இயேசு எந்த ஆலயத்தை பத்தி பேசிருக்காரு நினைச்சிட்டாங்க, லிட்டரா அந்த எருசலேம் இருக்கிற ஆலயத்தை பத்தி நினைச்சிட்டாங்க. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள் அப்படின்னு சொல்லும் போது 7வது 1000 வருஷத்துல யாரை எழுப்புவோம்னு சொல்றாரு பாத்தீங்கன்னா, அவருடைய ஆலயத்தை நம்ம பாத்தீங்கன்னா எழுப்புவார் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா 3ஆம் நாள் அப்படின் போது அது எதுக்குள்ள வந்துருது, 7வது 1000 வருஷத்துக்குள்ளதான் யாரே எழுப்புறாரு பாத்தீங்கன்னா, சபையை எழுப்புறாருன்னு பாத்தீங்கன்னா. இதுக்கு அடையாளமா தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள்ல இந்த ஒரு உயிர்த்தேர்தல் ப்ராசஸ் செய்யறாருன்றதுக்கு அடையாளமாக தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரிச்ச உடனே மரிச்சுன்னு அடக்கம் பண்ணிட்டு எத்தனை நாள் அவர் உயிர் தேர்ந்து வர்றார், தேவன் எப்ப எழுப்புறாருன்னு பாத்தீங்கன்னா 3ஆம் நாள்ல. வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் 1ஆம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் பார்க்க வந்தார்கள். எப்ப எழுந்துச்சு வராங்க பாத்தீங்கன்னா 3ஆவது நாள்ல, அது 3ஆம் நாள்ல மார்னிங் என்ன பண்றாங்க வந்து பாக்குறாங்க. வரும்போது என்ன ஆயிருக்கு பாத்தீங்கன்னா அந்த கல்லறை ஓபன் ஆயிருக்கு. இதுக்கு பிரதர் ரசூல் அழகா சொல்றாரு, இந்த நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள்ல உயிர் தேர்ந்தது எதை அடையாளப்படுத்தலாமா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய சரீரமாகிய சபையை 3ஆவது நாள் அதாவது 7வது வருஷத்துக்குள்ளர உயிர் எழுப்புவத என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா இது அடையாளப்படுத்துது. அவருடைய சரீரமாகிய சபையை எழுப்புறதுக்குரிய அடையாளமா என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு உயிர்த்தெழுதலுடைய ப்ராசஸ் இருக்கு அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி 3ஆம் நாளுக்குள்ள சபை உயிர்த்தெழுந்து யாரு கூட போய் சேர்றாங்க பாத்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட போய் சேர்றாங்க. இததான் நம்முடைய அப்போஸ்தலன் பவுல் இன்னும் ஊர்ஜிதப்படுத்துறாரு. எப்படி ஊர்ஜிதப்படுத்துறாரு பாத்தீங்கன்னா வசனம் வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16 மற்றும் 17. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். யாருடைய வருகையை பத்தி பேசுது? நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையை பத்தி பேசுது. அவர் வந்து என்ன பண்ணுவார் பாத்தீங்கன்னா கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார். எப்படி அங்க 3ஆம் நாள் அவருடைய சபையை கட்டுவேன், அந்த சபையை எழுப்பேன்னு சொன்னாரோ அதே மாதிரி கிறிஸ்து வந்துதான் என்ன பண்ணு பாத்தீங்கன்னா எழுப்புறாரு. மரித்த பரிசுத்தவான்களை எழுப்பிட்டு பின்னாடி மீண்டும் உயிரோடு இருக்க ஒரு குரூப் இருக்கு 7ஆம் கால சபையில. அதுதான் சொல்றாரு பாருங்க 17ஆம் வசனம். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு. இவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா 7வது நாளுக்குள்ளர ஆல்ரெடி 6 கால பரிசுத்தவான்கள் 7வது நாளுக்குள்ள எழுப்புறாரு. 7வது நாள்ல உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்கள் என்ன பண்ணாங்க, மரிச்சு யாரு கூட போய் சேர போறாங்க, கிறிஸ்துவோட கூட சேர போறாங்க. அப்படி கிறிஸ்துவும் சபையும் கம்ப்ளீட் ஆகும் இல்லைங்களா, கம்ப்ளீட் ஆகும் இல்லையா? இதை பத்தி தான் நம்முடைய ஆண்டவர் எப்படி பேசுறாருன்னு பாத்தீங்கன்னா லூக்கா 13ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். அதற்கு அவர், நான் இன்றைக்கும் நாளைக்கும் பிசாசுகளை துரத்தி வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்கி 3ஆம் நாளில் நிறைவடைவேன். 3ஆம் நாளில் நிறைவடைவேன் அப்படின்னு சொல்லும் போது எதை பத்தி பேசிட்டு இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்து அவருடைய சரீரமாகிய சபையும் சேர்ந்து நிறைவடையக்கூடிய எந்த டைம்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா 3வது நாளுக்குள்ளதான் பர்ஃபெக்ட் ஆகிறார் கிறிஸ்து. கிறிஸ்து நம்ம நல்லா தெரியும், இயேசு கிறிஸ்து மட்டும் இல்ல அவருடைய சரீரமாகிய சபையும். அப்படின்னா கிறிஸ்து பிளஸ் சபையும் சேரும் போதுதான் நிறைவடைவேன் அப்படின்றாரு. அப்படின்னா 3வது நாளுக்குள்ளார 6 கால பரிசுத்தவான்கள் எந்திரிச்சு போய் சேர்ந்துடுறாங்க. அதுக்கப்புறம் உயிரோடு இருக்கிற மாம்சத்தில் இருக்கிற பரிசுத்தவான்கள் மரிச்சு கிறிஸ்துவோட போய் சேர்ந்து முடியும் போது 144,000 முடியும் போது தான் நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ண பாத்தீங்கன்னா முழுமை அடைகிறார், ஃபுல் ஆகுது அப்படின்னு பாக்குறோம், நிறைவு அடைகிறார் நான் பாக்குறோம்.
இந்த ஒரு சபையினுடைய நிறைவேறுதல் இந்த 3ஆம் நாளுக்குள்ள நடந்து முடிஞ்ச உடனே அடுத்தது பின்னாடி நம்ம பார்க்கிறோம் கிரேட் டைம் ஆஃப் ட்ரபிள் வரும். அதுக்கப்புறம் இஸ்ரேல் மிகப்பெரிய ஒரு அந்த யுத்தம் வரும், கோகு மாகோக் யுத்தம். அது முடிஞ்ச உடனே இஸ்ரேல் மீண்டும் அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள என்ன பண்றாங்க, என்டர் ஆகுறாங்க. இந்த இஸ்ரேல் 3ஆம் நாளுக்குள்ள இந்த ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள என்டர் ஆகுறாங்கன்றத எங்க வாசிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓசி 6ஆம் அதிகாரம் 1-2 வரைக்கும் வாசிங்க. கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள். நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார். நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். 2 நாளுக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார். 3ஆம் நாளில் நம்மை எழுப்புவார். அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம். இது யார பத்தி பேசப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாம்சீக இஸ்ரவேல் ஜனங்களுடைய நியாய தீர்ப்பு, அவங்களுடைய ரிப்பெண்டன்ஸ், அவங்க ரெகன்சிலேஷன், அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட், அவங்க திரும்பி ரிப்பண்ட் ஆகி ஃபைனலா ரிப்பண்டன்ட்குள்ள வந்துட்டு மறுபடியும் எதுக்குள்ள யாரை ஏத்துக்கிறாங்க பாத்தீங்கன்னா, மேசியாவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காலப்பகுதி எதுக்குள்ள நடக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த 3ஆவது நாளுக்குள்ள நடக்க போகுது. இந்த ப்ராசஸ் எல்லாமே 3ஆம் நாளுக்குள்ள இருக்குதுன்றத நம்முடைய ஆண்டவர் 3ஆம் நாள் சொல்லிட்டு இருக்கிறது. எந்த நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 7வது 1000 வருஷம். அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை ஏன் பாக்குறோம், ஏன் இன்னைக்கு பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பாயிண்ட் விஷயம் புரிஞ்சா மட்டும்தான் அடுத்து நம்ம போக்குற ஒரு டைப் அண்ட் என் டைப்பினுடைய சாராம்சம் நமக்கு புரியும். இப்போ இந்த ஒரு விஷயத்தை நம்ம மைண்ட்ல வச்சுக்கிட்டு இப்ப நிழலும் பொருளுமா ஒரு சம்பவத்துக்கு நம்ம போலாம். என்ன சம்பவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டு காலத்துல இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது செங்கல்ல பிறந்து தேவன் வழியில கூட்டிட்டு வந்துட்டு இருக்கும்போது என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அவங்க எல்லா ஜனங்களும் சமஸ்த ஜனங்களும் அந்த செங்கல்ல பிளந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு முக்கியமான ஒரு இடத்துல போய் டென்ட் போடுறாங்க. அது எந்த இடம்? எந்த இடம்? முக்கியமான இடம். மலை. அது ஒரு மலை. அது எந்த மலை? சீனாய் மலை கிட்ட என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா டென்ட் போடுறாங்க. ஸோ இது சாதாரண இடம் இல்லை, அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அனுபவம் இந்த இடத்துல பண்ணிச்சு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சு. சாதாரண அனுபவம் இல்லை, அதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அப்படி இந்த சீனாய் வனாந்தரத்துல வந்து இவங்க டென்ட் போட்டு இருக்கும்போது அந்த டைம்ல தேவன் மோசே என்ன பண்ணாரு பாத்தீங்கன்னா, அவர்கிட்ட சில விஷயங்கள் பேச ஆரம்பிக்கிறார். என்ன பேச ஆரம்பிக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, மோசேவை தேவன் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா மலைக்கு ஏறி வேற சொல்றாரு. எங்கன்னு பாத்தீங்கன்னா சீனாய் மலை மேல வா அப்படின்னு கூப்பிடுறாரு. கூப்பிட்ட உடனே மோசே போறாரு. போகும்போது தேவன் மோசே கிட்ட என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, வசனம் வாசிக்கலாம். யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மோசே தேவனிடத்திற்கு ஏறி போனான். கர்த்தர் மலையிலிருந்து அவனை கூப்பிட்டு, நீ யாக்கோபு வம்சத்தாருக்கு சொல்லவும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அறிவிக்கவும் வேண்டியது என்னவென்றால், ஒரு முக்கியமான விஷயத்த மோசே நான் உங்ககிட்ட சொல்றேன். இந்த விஷயத்தை நீங்க என்ன பண்ணுங்க, இந்த இஸ்ரவேல் கிட்ட போயிட்டு சொல்லுங்க அப்படின்ற விஷயத்த நம்முடைய பிதா தேவன் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, மோசே மூலமா என்ன பண்ண பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தணும் விரும்புறாரு. இப்ப மோசே கிட்ட என்ன சொல்ல விரும்புறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் சொல்றதுக்கு முன்னாடி மோசே கிட்ட தேவன் என்ன கன்ஃபர்மேஷன் கேட்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்னோட பேச்சை கேட்டு இவங்க கீழ்ப்படிறதுக்கு ஓகேவா? அப்படி ஒருவேளை அவங்க கீழ்ப்படிஞ்சு ஒத்துக்கிட்டாங்கன்னா, என்ன உடன்படிக்கை கை கொண்டாங்கன்னா, அவங்கதான் என்னுடைய பிள்ளைகள், என்னோட சொந்த சம்பத்து அப்படின்ற விஷயத்த ஒரு பாயிண்ட் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா மோசே கிட்ட தேவன் வைக்கிறார். வசனம் வாசிக்கலாம் பாருங்க. யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 5-7 வரைக்கும். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்கள் ஆனால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தா இருப்பீர்கள். என்னுடையது. நீங்க எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். அப்போ இங்க தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் பாத்தீங்கன்னா, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட ஒரு முக்கியமான ஒரு எதிர்பார்ப்பு பிதாவாகிய தேவன் இருக்கு. அந்த ஒரு எதிர்பார்ப்பை மோசே கிட்ட என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, இந்த ஜனங்கள் என்னோட சொந்த சம்பத்து, பூமி எல்லாம் என்னுடையது. அதனால நான் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு என்னோட உடன்படிக்கை சொல்றேன். இவங்க கேட்டு உடன்படிக்கை கை கொள்வாங்களா மாட்டாங்களான்றத எனக்கு என்ன பண்ணணும் சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அடுத்து என்ன விஷயம் தேவன் சொல்றாரு பாத்தீங்கன்னா, நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமா இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரோட சொல்ல வேண்டிய வார்த்தை அப்படின்னு சொன்னோடனே இப்போ தேவனுடைய விருப்பத்தை மோசே என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா இஸ்ரவேலுக்கு சொல்ல வர்றார். வசனம் வாசிக்கலாம். மேலாம் வசனம். மோசே வந்து ஜனங்களின் மூப்பரை அழைப்பித்து கர்த்தர் தனக்கு கற்பித்த வார்த்தைகளை எல்லாம் அவர்களுக்கு முன்பாக சொன்னார். இப்போ தேவன் என்ன எதிர்பார்த்தாரோ அந்த எதிர்பார்ப்ப இப்ப மோசே யார்கிட்ட சொல்றார்?
சகல ஜனங்களுக்கிட்டையும் மூப்பர்கிட்ட சொல்றாரு. சொன்ன உடனே இஸ்ரவேல் ஜனங்கள், நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு அவருடைய உடன்படிக்கையை நாங்க என்ன பண்றோம், கை கொள்றோம் அப்படின்னு சும்மா சொல்லுங்க, ஏகமாய் தேவனுக்கு என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா ஆணையிடுறாங்க. வசனம் வாசிக்கலாம். 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அதற்கு ஜனங்கள் எல்லாரும் ஏகமாய் கர்த்தர் சொன்னவைகளை எல்லாம் செய்வோம் என்று பிரதியுத்தரம் சொன்னார்கள். ஜனங்கள் சொன்ன வார்த்தைகளை மோசே கர்த்தரிடத்தில் தெரிவித்தார். இப்போ இந்த ஒரு வார்த்தைய தேவன் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாரு. மோசே கிட்ட சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. மோசே போய் இஸ்ரவேல் சொன்ன உடனே இஸ்ரவேல் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, தேவன் சொன்ன அந்த ஒரு உடன்படிக்கைக்கு நாங்க எல்லாரும் என்ன பண்றோம், ஏகமாய் கீழ்ப்படுகிறோம் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்ன உடனே இது தேவனுக்கு எப்படி இருந்திருக்கும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்படி தேவன் இஸ்ரவேல் ஜனங்கள் சொன்ன அந்த வார்த்தைய கேட்டு இது மோசே என்ன பண்ணும்போது யார்கிட்ட தெரிவிக்கிறாரு பாத்தீங்கன்னா, தேவன் கிட்ட தெரிவிக்கும் போது நமக்கு நல்லா தெரியுங்க. தேவன் பேசுனது யாருன்னு பாத்தீங்கன்னா டைரக்டா பிதாவாகி தேவன் இல்ல, த்ரூ கிரைஸ்ட் மூலமா தான் இந்த ஒரு விஷயத்த நம்ம வந்து எல்லா விஷயத்தையும் டீல் பண்றாரு பழைய ஏற்பாட்டு காலத்துல. அப்படி இந்த இடத்துல என்ன பாத்தீங்கன்னா, இங்க இந்த ஒரு விஷயத்த மோசே என்ன பண்ண பாத்தீங்கன்னா தெரிவிக்கிறார். தெரிவிச்ச உடனே இப்ப தேவன் சில விஷயத்த இந்த ஜனங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறார். எந்த ஜனங்களுக்கு? எப்போ என்ன உடன்படிக்கையை அக்செப்ட் பண்ண விரும்பிட்டாங்களோ அந்த ஜனங்களுக்கு தன்னுடைய மகிமைய, தன்னுடைய தாற்பயத்தை, தன்னுடைய வல்லமைய வெளிப்படுத்தணும் தேவன் என்ன பண்ண பாத்தீங்கன்னா விரும்புறாரு. என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி இஸ்ரவேல் ஜனங்கள் சீனாய் வனாந்தரத்துல இருக்கும்போது மோசே இந்த விஷயத்த தேவன் தெரியப்படுத்தின உடனே தேவன் மறுபடியும் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, மோசே கூப்பிட்டு ஒரு முக்கியமான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு பாத்தீங்கன்னா, வசனம் வாசிக்கலாம். 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உன்னோட பேசும்போது ஜனங்கள் கேட்டு உன்னை என்றைக்கும் விசுவாசிக்கும்படி நான் கார்மேகத்தில் உன்னிடத்திற்கு வருவேன் என்றார். ஜனங்கள் சொன்ன வார்த்தைகளை மோசே கர்த்தருக்கு சொன்னான். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஜனங்களிடத்தில் போய் இன்றைக்கும் நாளைக்கும் அவர்களை பரிசுத்தப்படுத்து, அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து 3ஆம் நாளைக்கு ஆயத்தப்பட்டு இருக்க கடவர்கள். 3ஆம் நாளில் கர்த்தர் சகல ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாக சீனாய் மலையின் மேல் இறங்குவார். அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோசே என்ன பண்ற பாத்தீங்கன்னா, கர்த்தர் மோசே நோக்கி என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, நான் உன்னோட பேசும்போது ஜனங்கள் கேட்டு உன்னை என்றென்றைக்கும் விசுவாசிக்கும்படி நான் கார்மேகத்தில் உன்னிடத்தில் வருவேன் என்றார். ஜனங்கள் சொன்ன வார்த்தைகளை மோசே என்ன பண்ற பாத்தீங்கன்னா தேவன் கிட்ட சொல்றாரு. பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி, நீ ஜனங்களிடத்தில் போய், இப்ப என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, எப்போ தேவன் இஸ்ரவேலுடைய வார்த்தை அக்செப்ட் பண்றாரோ இப்ப என்ன பண்ற பாத்தீங்கன்னா தேவன் சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு பாத்தீங்கன்னா, நீங்க போயிட்டு இந்த ஜனங்கிட்ட சொல்லுங்க. என்ன சொல்லுங்கன்னா, இன்றைக்கும் நாளைக்கும் அவர்களை பரிசுத்தப்படுத்துங்கள். இன்றைக்கும் நாளைக்கும் அவர்களை பரிசுத்தப்படுத்துங்கள். அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை என்ன பண்ணணும், தோய்த்து 3ஆம் நாளுக்கு ஆயத்தப்பட்டு இருக்க கடவர்கள். 3ஆம் நாளிலே கர்த்தர் சகல ஜனங்களுக்கும் பிரதிட்சமாய் சீனாய் மலையின் மேல் இறங்குவார். அப்படின்னா இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் எதுக்கு ரெடி ஆகணும்? இப்ப இந்த விஷயத்த மோசே கேட்டுட்டு வரப்போறார். ஆனா என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, தேவன் அந்த சீனாய் மலையில் இறங்கும் போது ரொம்ப முக்கியமா கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விஷயத்த மோசே என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, தேவன் மோசே கிட்ட சொல்றாரு. என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, வசனம் வாசிக்கலாம். 12ஆம் வசனம். ஜனங்களுக்கு சுற்றிலும் நீ ஒரு எல்லை குறித்து அவர்கள் மலையில் ஏறாத படிக்கும் அதன் அடிவாரத்தை தொடாத படிக்கும் எச்சரிக்கையாய் இருங்கள் என்று அவர்களுக்கு சொல். மலையை தொடுகிறவன் எவனும் நிச்சயமாகவே கொல்லப்படுவான். ஒரு கையும் அதை தொடலாகாது. தொட்டால் நிச்சயமாக கல்லெறியுண்டு அல்லது ஊடுருவ எய்யுண்டு சாக வேண்டும். மிருகமானாலும் சரி, மனிதனானாலும் சரி, உள்நாட்டில் வைக்கப்படலாகாது. நெடுந்தொனியாய் தொனிக்கையில் மலையின் அடிவாரத்தில் வரக்கடவர்கள் என்றார். என்ன சொல்றாரு தேவன், இந்த மாதிரி நான் அந்த மலை சீனாய் மலை மேல என்ன பண்ணும் போது இறங்க போறேன். அப்படி இறங்கும் போது இந்த ஜனங்கள் அந்த மலையை தொடாம இருக்கிறதுக்கு ஒரு எல்லை என்ன பண்ணுங்க போடுங்க. அந்த எல்லையில என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா, அவங்க என்ன பண்ண வரணும், அந்த அது வரைக்கும் நிக்கணும். அதுக்கு மேல ஏறி வரதுக்கு என்ன பண்ணக்கூடாது, அவங்க முயற்சி பண்ணக்கூடாது, தொடவும் கூடாது. ஒருவேளை அந்த மலையை தொட்டாங்கன்னா என்ன கண்டிஷன் பாத்தீங்கன்னா, யார் தொடுறாங்களோ அவங்க என்ன ஆயிடுவாங்க பாத்தீங்கன்னா இறந்துருவாங்க. இந்த ஒரு விஷயம் மனுஷனுக்கு மட்டும் இல்ல, மிருகத்துக்கும் இதே கண்டிஷன் தான். ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா சொல்லு மோசே, இந்த ஒரு கட்டளையை, இந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை இஸ்ரவேல் போய் சொல்லு அப்படின்னு சொல்லும் போது மோசே என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா,
இந்த ஒரு காரியத்தை யார்கிட்ட சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் சொல்றாரு. வசனம் வாசிக்கலாம் 14 மற்றும் 15 வசனம். மோசே மலையிலிருந்து இறங்கி ம், ஜனங்களிடத்தில் வந்து ம், அவர்களை பரிசுத்தப்படுத்தினான். ம், அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்தார்கள். ம், அவன் ஜனங்களை நோக்கி, ம், 3ஆம் நாளுக்கு ஆயத்தப்பட்டிருங்கள், ம், மனைவியிடத்தில் சேராதிருங்கள் என்றான். பாத்தீங்களா? அப்போ இப்ப என்ன சொல்றாரு மோசே, இப்ப நீங்க எதுக்கு ரெடி ஆவுங்க? தேர்ட் டேக்காக ரெடி ஆவுங்க. எதுகிட்ட போகாதீங்க, மலைக்கிட்ட போகாதீங்க. இந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு மோசே சொல்லிட்டார். இப்போ இஸ்ரவேல் ஜனங்களுடைய மைண்ட் செட் ஒட்டுமொத்த ஏறக்குறைய ஒரு 30 லட்சம், அதோட அதிகமா இருந்திருப்பாங்க. ஒரு 30 லட்சம் இஸ்ரவேல் ஜனங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எத்தனாவது நாளுக்கு? 3ஆம் நாளுக்கு. இப்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஜனங்கள் இப்ப என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா, ஒரு நாள் ஆச்சு, என்ன பண்ண ஆரம்பிக்கணும்? ஃபர்ஸ்ட் டே அவங்களுக்கு தங்களை சுத்திகரிக்கணும். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டே சுத்திகரிச்சுட்டு பின்னாடி மறுபடியும் 2வது நாள் பண்ணணும் பாத்தீங்கன்னா, எல்லாம் சுத்திகரிக்கணும். அப்படின்னா 3ஆம் நாளுக்குள்ளார இவங்க என்ன பண்ணிட்டு இருக்கணும் தங்களை சுத்திகரிச்சுட்டு எத்தனாவது நாள் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க? 3வது நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ இஸ்ரவேலுடைய மனநிலை எப்படி இருக்கும்? திங்க் பண்ணி பார்க்கலாம். சாதாரண ஒரு வழி நடத்துதலா? தேவனுடைய வழி நடத்துதல். பார்வோன் கையில இருந்து எகிப்து தேசத்திலிருந்து வாதைகளை கொடுத்து கூட்டிட்டு வந்தார் தேவன். அதே தேவன் செங்கல்ல பிளக்க வச்சு கூட்டிட்டு வந்தாரு. அதே தேவன் வனாந்தரத்துல மிகப்பெரிய ஒரு மேகஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பம் வச்சு கூட்டிட்டு வந்தாரு. அப்பேற்பட்ட தேவனுடைய ஒரு ஆம்னிசியன்ஸ், அவருடைய மிகுந்த அந்த ஒரு வல்லமை, அவருடைய தன்மை என்ன பண்ண போதுன்னா இறக்க போறாரு. யார் மத்தியில? அந்த இஸ்ரவேல் மத்தியில. தேவனே சொல்லி இருக்கிறார் இந்த விஷயம் இந்த மாதிரி நடக்க போகுதுன்றத. இந்த ஒரு சம்பவத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த 3வது நாளுக்கு. வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது தேர்ட் டே மார்னிங் ஆகும்போது என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது தேர்ட் டே மார்னிங் மிகப்பெரிய ஒரு இடி முழக்கத்தையும் மிகப்பெரிய ஒரு கார் மேகம் எதை வந்து சூழ ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த சீனாய் மலை அப்படியே ஃபுல் ஒரு கார் மேகம், ஒரு கரும் மேகம் அந்த 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 சீனாய் மலை அப்படியே ஃபுல்லா கவர் பண்ணுது. பயங்கரமான ஒரு இடி மின்னல், அந்த அந்த ஒரு சத்தம், எக்கால சத்தம் அப்படியே தொனிக்க ஆரம்பிக்குது. வசனம் வாசிக்கலாம் பாருங்க. யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 16 வசனம். 3ஆம் நாள் விடியற் காலத்தில் ம், இடி முழக்கங்களும் ம், மின்னல்களும் ம், மலை கார்மேகமும் ம், மகா பலத்த எக்கால சத்தமும் உண்டாயிற்று. ம். பக்கத்தில் இருந்த ஜனங்கள் எல்லாரும் நடுங்கினார்கள். எப்படி இருந்திருக்கும் அந்த சீனாரி? கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. அந்த சீன் எப்படி இருந்திருக்கும்? சகல இஸ்ரேல் ஜனங்களும் நடுங்கிட்டாங்களாம். ஏன்னா விடியற காலத்தில் இடி முழக்கம் மின்னல் இவங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. தேர்ட் டே அப்படி ஸ்டார்ட் ஆகும்போது ஆச்சரியம் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு இடி மின்னல் ஒரு பெரிய சீனாய் மலை மேல கரும் மேகம் அப்படியே ஃபார்ம் ஆயிருக்கு. மகா பலத்த எக்கால சத்தம், ஒரு மிகப்பெரிய ஒரு எக்கால சவுண்ட் வருது. இந்த சவுண்டையும் அந்த ஒரு இடி மின்னலையும் அந்த கரும் மேகத்தையும் பார்த்த இஸ்ரவேலுக்கு என்ன வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு நடுக்கம் வந்துருச்சு. நடுங்கிட்டு நின்று இருக்கும் போது மோசே என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, ஜனங்களை நோக்கி நீங்க அந்த மலைக்கிட்ட என்ன பண்ணுங்க, போங்க, அந்த பார்டர்ல உங்களுக்கு குறிக்கப்பட்ட எல்லையில போய் நில்லுங்க அப்படின்னு சொல்றாரு. வசனம் வாசிக்கலாம். 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அப்பொழுது ஜனங்கள் தேவனுக்கு எதிர்கொண்டு போக ம், மோசே அவர்களை பாளையத்திலிருந்து புறப்பட பண்ணினான். அவர்கள் மலையின் அடிவாரத்தில் நின்றார்கள். ம். இப்போ எங்க வந்து நின்றுருக்காங்க பாத்தீங்கன்னா, ஒட்டுமொத்த சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த மலையினுடைய அடிவாரத்தில் நின்றுக்கிறாங்க. அந்த மலையினுடைய தன்மைன்னு பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் அந்த சீனாய் மலையை இந்த மாதிரி அவங்க பார்த்ததில்ல. அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான காட்சி லிட்டரலா பார்த்துட்டு இருக்கிறாங்க. யாரு? மாம்ச ஜனங்கள் கண் லிட்டரலா பார்த்து. இப்ப திங்க் பண்ணி பாருங்க. இப்ப நம்ம வந்துட்டே இருக்கிறோம், மழை வந்துச்சு, நம்ம கண்ணு முன்னாடி ஒரு மின்னல் அடிச்சுச்சுன்னா எப்படி இருக்கும் அது? எப்படி இருக்கும் அது? ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிச்சம் அப்படி அடிச்சுட்டு போயிருங்க. அந்த மாதிரி மின்னலும் சத்தமும் இருக்கும்போது, அந்த கரும் மேகம் சூழ்ந்து இருக்கும்போது, இந்த காட்சியை லிட்டரலா பார்த்துட்டோன்னே, இது எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, உண்மையிலே இஸ்ரவேலுக்கு மிகப்பெரிய ஒரு நடுக்கமா இருந்துச்சு. அப்படியே பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்படியே வசனம் வாசிக்கலாம் பாருங்க. 18ஆம் வசனம். கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்கினியில் இறங்கினபடியால் ம், அது முழுவதும் புகைக்காடாய் இருந்தது. ம், அந்த புகை சூளை புகையைப் போல எழும்பிற்று. ம். மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது. So, இந்த ஒரு சினாரியோட அந்த ஒரு சீனாய் மலை முழுவதும் நான் சொன்னதுன்னா மிகவும் அதிர்ந்தது. இந்த காட்சியை சமஸ்த இஸ்ரவேல் 40 லட்சம் பேர் அப்படியே பார்த்துக்கிறாங்க. இந்த ஒரு சம்பவம்
அது மிகப்பெரிய ஒரு சம்பவமா அவங்க கண்ணு முன்னாடி நின்று இருக்குது. இந்த மாதிரி கண்ணு முன்னாடி நின்று இருக்கும்போது இப்போ மோசே என்ன பண்ணு பாத்தீங்கன்னா, தேவன் மோசேவை என்ன பண்ண பாத்தீங்கன்னா எங்க வர சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா மேல வர சொல்றாரு. வசனம் வாசிக்கலாம் பாருங்க. யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 20, 21. கர்த்தர் சீனாய் மலையிலுள்ள கொடுமுடியில் இறங்கின போது கர்த்தர் மோசேயை மலையின் கொடுமுடியிலே வரவழைத்தார். மோசே ஏறி போனார். யார் ஏறி போறது அப்படின்னு பாத்தீங்கன்னா மோசே மட்டும் ஏறி போறாரு. ஆனா யாரும் கிட்ட என்ன பண்ண முடியாது, மலைக்கிட்ட. ஒருவேளை தொட்டா செத்துருவாங்க. ஆனா மோசே என்ன பண்ண பாத்தீங்கன்னா அந்த மலையின் மேல ஏறி போறாரு. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, ஜனங்கள் பார்க்கிறதற்கு எல்லையை கடந்து கர்த்தரிடத்தில் வராத படிக்கும் அவர்களில் அநேகர் அழிந்து போகாத படிக்கும் நீ இறங்கி போய் அவர்களை உறுதியாக எச்சரி. கர்த்தரின் சமூகத்தில் வருகிற ஆசாரியர்களும் கர்த்தர் தங்களுக்குள்ளே சங்காரம் பண்ணாதபடி தங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் என்றார். அப்போ என்ன சொல்லிட்டாருன்னு பாத்தீங்கன்னா தேவன் மறுபடியும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார். மோசே, நான் சொல்லி இந்த மாதிரி யாரும் எங்க வந்துடக்கூடாது, யாரும் எங்க வந்துடக்கூடாது. இந்த மலையினுடைய அடிவாரத்துல எல்லை வரைக்கும் வரட்டும். அது கிட்ட வந்து எதை தொற்று வேண்டாம், மலையை தொற்று வேண்டாம். ஒருவேளை ஏறத்துக்கு யாராவது முயற்சி பண்ணாங்கன்னா என்ன ஆயிடுவாங்க, அவங்க செத்துருவாங்க. எச்சரிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லும் போது மோசே என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா தெளிவா, தேவனே நான் என்ன பண்ணிட்டேன், ஆல்ரெடி கர்த்தரே நான் என்ன பண்ண எச்சரிச்சுட்டேன், அவங்க யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, வரமாட்டாங்கன்றார். வசனம் வாசிக்கலாம். 19ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, மலையை சுற்றிலும் எல்லை குறித்து அதை பரிசுத்தப்படுத்துங்கள் என்று தேவரீர் எங்களை உறுதியாக எச்சரித்திருக்கிறீர். ஆகையால் ஜனங்கள் சீனாய் மலையின் மேல் ஏறி வர மாட்டார்கள் என்றார். என்ன சொல்லிட்டாரு மோசே, தேவனே நீங்க சொன்ன மாதிரி நான் ஸ்ட்ராங்கா சொல்லிட்டேன், எச்சரித்து வந்துட்டேன். அவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு இடத்துல இருந்து இந்த மலைக்கு என்ன பண்ண மாட்டாங்க, ஏறி வர மாட்டாங்கன்னு சொல்றாரு. இந்த விஷயம் சொல்லி முடிச்சோடனே நம்ம இந்த சம்பவம் எந்த நாள்ல நடந்துட்டு இருக்குது, எல்லா விஷயமே 3ஆம் நாள் நடந்திருக்குது. அப்படின்னா 3ஆம் நாள் நடக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா 16ஆம் வசனத்துல 3ஆம் நாள் விடியற் காலத்திலே என்ன வந்திருக்கு, இடி முழக்கம் மின்னல்களும். இடி முழக்கம் மின்னலும் வந்திருக்குது 3rd day மார்னிங்ல. அடுத்தது மலையின் மேல என்ன வந்துருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கார் மேகம், மகா பலத்த எக்கால சத்தம். கார் மேகம் மட்டும் இல்ல, கூட எதுவும் வந்திருக்கு, மகா பலத்த எக்கால சத்தம் நம்ம உண்டாயிருக்குது. இப்போ இந்த ஒரு காட்சிய அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஜனங்கள் மிகப்பெரிய ஒரு நடுக்கம் அவங்களுக்குள்ள ஏற்பட ஆரம்பிக்குது. அப்படின்னா இந்த 3ஆம் நாள்ல நடந்த இந்த சம்பவத்துல வரக்கூடிய அந்த விடியற் காலம் எதை அடையாளப்படுத்துது, அந்த இடி முழக்கம் மின்னல் எந்த காரியத்தை அடையாளப்படுத்துது, அந்த மலையின் மேல வந்த கார் மேகம் எதை அடையாளப்படுத்துது, மகா பலத்த எக்கால சத்தம் வந்துச்சு இல்லைங்களா, அந்த எக்கால சத்தம், இந்த ஒரு எக்கால சத்தம் எதை அடையாளப்படுது. இதை பார்த்த உடனே அந்த இஸ்ரேல் ஜனங்கள் நடுங்கிட்ட இந்த ஒரு சம்பவம் எதை அடையாளப்படுத்துது அப்படின்ற காரியத்தை குறித்து தேவன் சித்தமா இருந்தால் அடுத்த வாரம் நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். சோ இது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு முக்கியமான ஒரு சம்பவத்தை இது அடையாளப்படுத்துது. சோ அது ஒவ்வொன்றுமே நம்ம ஆழமான ஒரு காரியத்தை தேவன் சித்தமா இருந்தால் அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம். இந்த ஒரு டைப்ல நடந்த விஷயம் எக்காரணத்து கொண்டும் நம்ம மறந்துடணும். ஏன்னா இந்த மோசே கிட்ட நடந்த அந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரியும். மோசே சொல்லிட்டார், என்னை போல் ஒரு தீர்க்கதரிசியை நான் எழுப்ப பண்ணுவேன். அப்படி என்னை போல் ஒரு தீர்க்கதரிசி எழுப்ப பண்ணுவேன்னு சொல்லிட்டாருன்னா அப்படின்னா அந்த ஒரு மோசேனுடைய வாழ்க்கையில நடந்த இந்த 3ஆவது நாள் சம்பவம் நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவனுடைய 3ஆவது நாளுக்குள்ள இது மிகப்பெரிய ஒரு தீர்க்க தரிசனமான விஷயம் உள்ளுக்குள்ள என்ன பண்ணுறதுன்னா அடங்கி இருக்குது. இந்த தீர்க்க தரிசன காரியத்தை குறித்து நம்ம என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா அடுத்த வாரம் தேவன் சித்தமா இருந்தால் பார்க்கலாம். பொறுமையாய் கேட்டவங்க அனைவரையும் தேவன் சாமி ஆசீர்வதிப்பாராக. இந்த ஒரு வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்து நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் நம் நன்றிகளையும் ஸ்தோத்திரத்தையும் நம்ம எடுத்துக்கொள்வோம். ஆமென்.